போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் உனக்காக தானடா வந்திருக்காமா. நீ என்ன சொன்ன? ஸ்டேஷன்ல சொல்றேன்னு சொன்னா போலீஸ் கிட்ட. வரேன்னு சொல்லுதுலமா. இனிமே நீ அம்மாவே பார்க்க முடியாதுடா. வந்துடுடா. அவங்க ஏமாத்துறாங்கடா உன்னை எல்லாரும் சேர்ந்து. இதெல்லாம் தப்பு தான். உனக்கா அழுது உட்காந்துருக்காப்பா போலீஸ் ஸ்டேஷன். இப்போ ஊர் சொன்னீங்கன்னா எந்திரிமா சார் கூட்டு போங்க சார். சார் இதெல்லாம் தப்பு சார். இதெல்லாம் குழந்தையிலிருந்து வளர்த்தது நாங்க தான் என பாசத்தில் போராடும் பாட்டி, என் குழந்தையை என்னிடம் ஒப்படையுங்கள் என போராடும் தாய், தனது குழந்தையை தனது தாய் மற்றும் சகோதரி உள்ளிட்டோரிடமிருந்து பெற்று தாருங்கள் என போராடும் தாய். தெய்வ திருமகள் படத்தின் பாணியில் நடக்கும் ஒரு பாச போராட்டம். தாயிடம் செல்ல மறுக்கும் குழந்தை. 5.5 வயது குழந்தைக்கு என்னங்க தெரியும், சொல்லி கொடுத்து கூட கூட்டிட்டு வந்திருப்பாங்க என கண்ணீரோடு கோரிக்கை விடுக்கும் தாய். எங்கு என்ன நடக்கிறது? இந்த சம்பவம் எங்கு நடக்கிறது? என்ன நடக்கிறது? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தேவதானம் ரெகுநாதபுரத்தை சேர்ந்தவர் 33 வயதுடைய மங்கையர்கரசி. கடந்த 2019ஆம் ஆண்டு ஆதவன் என்பவரோடு திருமணமாகி 2020ஆம் ஆண்டு அந்த தம்பதிக்கு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறது. அதன் பிறகு கணவர் ஆதவன் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்து விட்டாராம். காலத்தின் கட்டாயம் பொறியியல் பட்டதாரியான மங்கையர்கரசி சென்னைக்கு வேலை தேடி செல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவரது தாய் கமலா, சகோதரி வித்யா உள்ளிட்டோரிடம் தனது பெண் குழந்தையை ஒப்படைத்து விட்டு வேலைக்காக செல்கிறார். அதன் பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த திருமணத்திற்கு மங்கையர்கரசியின் தாய் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தனது குழந்தையை தன்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என மங்கையர்கரசி கேட்டு செல்லும் போது தனது குழந்தையை தன்னிடமிருந்து கடத்தி சென்று விட்டார்கள், தன்னை தாக்கிவிட்டு அழைத்து சென்று விட்டார்கள் என திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் மங்கையர்கரசி புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து காவல்துறையினர் விசாரித்திருக்கிறார்கள். குழந்தை உள்ளிட்டோர் அங்கே விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட நிலையில் குழந்தை தாய் மங்கையர்கரசியோடு செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் விசாரித்த போது அங்கேயும் குழந்தை தாயோடு செல்ல மறுத்துவிட்டதாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் மஞ்சி குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.